நல்லா இருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரஜி பாப்பா சேனல்ல புதுசா ஒரு ஸ்டோரி வருதுல்ல, அதாங்க பண்ணை வீடு. பண்ணை வீடு ஸ்டோரி யாரெல்லாம் பாக்குறீங்க? ரொம்ப சூப்பரான ஸ்டோரி. ஒரு பெரிய குடும்பத்தோட கதை தான் அது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் பல ட்விஸ்டோடையும் இருக்குது. குடும்ப கதை, காதல், காமெடி எல்லாம் கலந்தது தான் பண்ணை வீடு. பண்ணை வீடு ஸ்டோரியை மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. எங்க குடும்பத்தை பார்த்திருக்கீங்க, அந்த குடும்பத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கிராமத்து காவியம் கதைக்குள்ள போவோம். ஆனந்த், சரோமா, நீ கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது ஆனந்த்? நீ தானே ட்ரெஸ் வேணும்னு கேட்ட சரோ? ஆமா, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சரோ, நீ வேணும்னு கேட்டல, அதான் உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சரோ வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். ஏன் சரோ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? நான் உன் புருஷன் தானே, உனக்கு வாங்கி தரக்கூடாதா? ஆனந்த், அப்படின்னா தேங்க்ஸ் திருப்பி தந்துடுறீங்களா? பையில போட்டு வச்சிருக்கேன் சரோ, நீ எடுத்துக்க. எதையும் வாங்கி கொண்டு போய் பொண்டாட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிருப்பாளோ? ஒருவேளை சாப்பாடா இருக்குமா? ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கான்னு நினைக்கேன். இத மைனி கிட்ட சொல்லியே ஆகணும். இப்படி வேற கதை ஓடிட்டு இருக்கோ. இதுக்கு எதுக்கு அந்த வீட்டுக்கு போனா இந்த வீட்ல இருக்க வேண்டியதானே? மைனியே செஞ்சு கொடுத்துருக்க போறாவ. சரி, ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்து தின்னுட்டு கிடக்கா. அதை பார்த்து சாப்பாடு மாதிரி தெரியலையே. என்னவா இருக்கும்? நகையா இருக்குமா இல்லைன்னா பணமா இருக்குமா? அதானே, அவ அம்மைக்கு தான் பாத்துக்கிட்டே துப்பு இல்லல்ல. இவன் தான் பணம் கொண்டு போய் கொடுக்காம போல. அதை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு பையில போட்டு கொடுக்கான். இது உடனே மைனி கிட்ட சொல்லி ஆகணும். சரோமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஆனந்த்? எங்க அண்ணி இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருந்தாவ. எதுக்கு ஆனந்த்? சரோ, எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குல்ல, அதான் எங்க அண்ணிட்ட பேசக்கா வந்தாவ சரோ. அப்படி அவங்க அண்ணன் என்ன சொன்னவ? எங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கோவமா இருக்கான்ல, என்கிட்ட பேசவே பேசாத, மூஞ்சிலே முடிச்சிடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அண்ணி பாவம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாவ. நான் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சேன் சரோ. எங்க அண்ணன் ஏன் தான் இப்படி கோவப்படியான்னு தெரியல. அவ பண்ண தப்பு தானே ஆனந்த், அதான் உங்க அண்ணன் கோவப்படியாரு. எங்க அண்ணன் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை சரோ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் டக்குனு சமாதானம் ஆயிடுவான். இப்ப என்னாச்சுன்னு தெரியல, எங்க அண்ணி மேல ரொம்ப கோவமா இருக்கான். நீயாவது எங்க அண்ணன் பேசி பாரா. உங்க அண்ணன் பேசணும்னா தோட்டத்துக்குள்ள வரணும். வீட்டுக்கு வரும்போது பேசு சரோ. ஆனந்த், வீட்டுலதான் உங்க அம்மா இருப்பாவல்ல, உங்க வீட்டுக்கு வந்து நான் இப்படி பேச முடியும்? உங்க அம்மா என்னையும் ஏதாவது சொல்லி ஆசுவாவ. எனக்கு கோவம் வரும், அதான் பயமா இருக்கு ஆனந்த். சரோ, நீ வீட்டுக்குள்ள வந்து பேச வேண்டாம். எங்க அண்ணனை வீட்டு பக்கத்துல பாப்பால, அப்போ இங்க கூப்பிட்டு பேசு. நானும் எங்க அண்ணன்கிட்ட சரோ பேசணும்னு சொன்னான்னு சொல்லி வைக்கேன். என்ன சரோ, பேசுறியா? நீங்க ஒன்னும் அவர்கிட்ட சொல்லாண்டா ஆனந்த். நீங்க சொன்னீங்கன்னா நான் இதுக்காக தான் பேசியேன்னு நினைச்சுடுவாரு. நானே அவரை பார்க்கும்போது சும்மா சாதாரணமா பேசுன மாதிரி பேசியேன். சரி சரோ. சரோமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஆனந்த். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் எந்த சாப்பிட போறேன் சரோ. அப்படியே போய் சாப்பிடுங்க ஆனந்த். சரி சரோமா, நான் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். உன்னைய சாயங்காலமா வந்து பாக்கேன். வெயில ரொம்ப நேரம் நிக்காத, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். சரி ஆனந்த். மைனி மைனி மைனி, எங்க இருக்கீ மைனி? சீக்கிரமா வாங்க. செல்லம்மா, எதுக்கு மைனி கூப்பிட்டு இருக்கா? ராசதியக்கா, ஆனந்த் அந்த சரோஜாக்கு எதையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தாங்கக்கா. அதான் மைனியை கூப்பிட்டு சொல்லலாமேன்னு கூப்பிடுவேன். அப்படியா? அப்படி என்ன வாங்கிட்டு போய் கொடுத்தா? ஏக்கா, என்ன வாங்கி கொடுத்தான்னு தெரியலக்கா, பையில தான் போட்டு கொடுத்தா. யாரும் பார்க்க கூடாதுன்னு வேணும்னே பையில போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படியே செல்லம்மா? ஆமாக்கா, எனக்கு அப்படிதான் தோணுது. அதான் மைனிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லணும். நகை பணம் ஏதாவது போயிருக்குமோனே எனக்கு டவுட் வருதுக்கா, டவுட். அப்படியே செல்லம்மா? இருக்கும்க்கா. இந்த நேரத்துல அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கானா ஒண்ணு சாப்பாடா இருக்கணும், இல்லைன்னா பணம் நகையாதான்க்கா இருக்கணும். அவதான் அங்க இருந்துட்டு ஏதோ கேட்டிருக்கா. அதான் இவன் யாருக்கு தெரியாம ஒழிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரான். சரி செல்லம்மா, மைனியை கூப்பிட்டு சீக்கிரமா சொல்லு. சும்மா
உங்ககிட்ட இந்த மாதிரி அவளுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொன்னானா ஆனந்த்? இல்லையே, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அப்ப என்ன அர்த்தம் மைனி? திருட்டுத்தனமா எதையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கான். கண்டிப்பா பணமா தான் இருக்கும் மைனி. ஏன்னா சரோஜாமைக்கு வேற வழி இல்ல, இங்க இருந்து தான் புடுங்கணும்னு நினைச்சிட்டாவ. அதை யாருக்கும் தெரியாம மர்மவன்ட்ட இருந்து புடுங்கியா மைனி. நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கேட்டலம்மா, அது என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுக்கிறேன் ஆனந்துகிட்ட. இப்ப வீட்டுக்கு தானே வருவேன், பேசிட்டு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி மைனி. செல்லம்மா, என்னங்க? நேத்தே வீட்டுக்கு போனோன்னு கிளம்புன்னு சொன்னேன்ல, பல்லு வலின்னு போய் படுத்துக்கிட்டா. இன்னைக்காவது போய் கிளம்பு, வீட்டுக்கு போவோம். அனுஷ்காப்பா, இன்னைக்கு லேசா பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கு அனுஷ்காப்பா. சரி வா, என்னன்னு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். வேண்டாங்க, சொத்த நேரம் படுத்தாலே சரியாயிடும். போய் படுக்கட்டுமா? படுக்கணும்னா நம்ம வீட்டுல போய் படுத்துக்கலாம். போய் பையில எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பு போ. இன்னைக்கு வீட்டுக்கு போயே ஆகணும். மறுபடியும் போய் படுத்தா மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அனுஷ்காப்பா, நம்ம வேற எங்கேயுமா வந்து தங்கி இருக்கோம்? உங்க அக்கா வீட்ல தானே இருக்கோம். ஆமா தம்பி, என் வீட்ல தானே இருக்க. இருக்கட்ட, நீ வேலைக்கு வேற இங்க இருந்து போயிட்டு வாயா. ஏக்கா, இவ்வளவு வீட்டுல விட்டுட்டு போனா வீட்டையே ரெண்டாக்கிடுவா. யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாக்கா. இவ்வளவு பத்தி உனக்கு தெரியாது. சொல்லுமா, பையில துணி எடுத்து வச்சுட்டு கிளம்புன்னு போ. மறுபடியும் போய் படுத்தா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாரங்க, துணி எடுத்து வைக்க. போ. தம்பி, என்ன 2 நாள் இருந்துட்டு போகலாம்? ஆமாப்பா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. நானும் இருக்க தான் போறேன். இல்ல மைனி, நீங்க வேணா இருங்க, நாங்க இன்னைக்கே கிளம்பியோம். ஏக்கா, நாங்க கிளம்புறோம். காவை இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா, அதுக்கு தான் சொல்றேன். என்ன பிரச்சனை பண்ணிர போறா? உனக்கு தெரியாது, காவை பண்ணுவா. நான் அவளை கூட்டிட்டே கிளம்புறேன். சரி தம்பி, வா இஷ்டம். ராசதி, நீ அது இன்னும் 2-3 நாளைக்கு இங்கே இரு. இருக்க மைனி, இங்க தான் இருப்பேன். ஆனந்த் அப்படி என்னத்தை வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பா அவளுக்கு? ஒருவேளை செல்லம்மா சொல்ற மாதிரி பணமா தான் இருக்குமோ? வாரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுறணும். ஏம்மா, சாப்பாடு ஐட்டமா? ஆனந்த், வாங்கிட்டு வந்து கேட்கணும். என்னதுமா? ஆனந்த், சரோஜாட்ட என்னத்தை கொடுத்துட்டு வந்தா? என்னம்மா கேக்கா? சரோஜா கிட்ட பையில என்னத்தையும் வெளிய வச்சு கொடுத்தியே, என்னதுன்னு கேட்டேன். ஏம்மா, அது உனக்கு எப்படி தெரியும்? வெளிய தேர்வுல வச்சு கொடுத்தா யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களாக்கா. ஒரு ஆள் தான் சொல்லிச்சு என்னத்தை வச்சு கொடுத்தா. ஏம்மா, நான் சொல்லுவேன், மறுபடியும் நீ சரோட்ட போய் எதுவும் கேட்க கூட சொல்லிட்டேன். கேட்கக்கூடாது அப்படின்னா என்னத்தை கொடுத்தா? ஏம்மா, அது வந்து நான் சரோ கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அவ அதுக்கு சின்ன ட்ரெஸ் இப்பெல்லாம் போட முடியல, பெருசா ட்ரெஸ் தேவைப்படுதுன்னா அதான் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை வாங்கிட்டு கொடுத்தேம்மா. துணி வாங்கிட்டு போய் கொடுத்தியாக்கா? அதான் அவிய அம்மா இருக்காங்களா, அவிய செய்வாங்களா? நம்ம எதுக்காக செய்யணும்? அதான் அந்த கோமரி இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி குதிச்சிட்டு ஓடினால அவளுக்கு எதுக்கு செய்ய ஆனந்த்? ஏம்மா, அவ இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, என் பொண்டாட்டி தானே. நான் கேட்டதுனால தான் அவ சொன்னா வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். அவ அம்மாட்ட கேட்டிருந்தாலும் அவையெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருக்க தான் செய்வாவ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கி பேசாதம்மா. ஆமா, நான் பேசினா மட்டும் உங்களுக்கு பெருசா தான் தெரியும், தப்பா தான் இருக்கும். அந்த கோமரி என்ன பண்ணாலும் உனக்கு தெரியாது. என்னன்னே பாருங்க, சமைச்சு முடிக்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். போய் ரூம்ல இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரும். சரிம்மா. எக்கா, தம்பி, என்னப்பா கிளம்பிட்டியோ? ஒரு 1/2 மணி நேரம் தான்ப்பா ஆகும், சாப்பிட்டுட்டு போலாம். இல்லக்கா, நாங்க கிளம்புறோம். வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடியோம். மைனி, ஆனந்துகிட்ட கேட்டியலா பையில என்ன போட்டு கொடுத்தானே? ஏத்தே, அப்படின்னா நீங்க தான் பார்த்துட்டு வந்து எங்க அம்மாட்ட சொன்னீங்களோ? ஆனந்து என்னப்பா சொன்னா? மாமா, சரோ மாசமா இருக்கல்ல, அவளுக்கு பழைய துணியெல்லாம் ஒழுங்கா சேரலன்னா அதான் புதுசா 2 துணி வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அதை அத்தை பார்த்துட்டு போக போல உடனே அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காவ. சொல்லுமா, புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கறதுலாம் எதுக்கு நீ அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு தெரியா? திருந்தவே மாட்டியோ? ஏங்க, ஆனந்த் ஏதோ பையில போட்டு அவட்ட கொடுத்துட்டு வந்தா, என்ன ஏதுன்னு தெரியல. மைனிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேங்க. மைனியும் தெரியலன்னு சொன்னாவே, அதான் கேளுங்க மைனின்னு சொல்லிருந்தேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. நீ திருந்தவே மாட்டா. ஏக்கா, இப்போ புரியுதா? இதுக்குதான் இவ்வளவு நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். தம்பி, அவன் எதுவும் தப்பா சொல்லலையா? நடந்த கதையை தானே வந்து சொன்னா. போய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இவ செஞ்சது தப்புதான்க்கா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனையை எதுக்கு வாங்கிட்டு வந்து சொல்லணும்? இதுல ஏதாவது சண்டை வர வைக்கலாமான்னு பாத்துருப்பா. ஏங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கங்க. நான் இப்ப முழுசா மாறிட்டேங்க. உண்மையை மட்டும் தான் பேசியேன். அந்த குழந்தை விஷயத்துலயும் உண்மையை மட்டும் தான் பேசினேன். இன்னைக்கு ஆனந்த் விஷயத்துலயும் உண்மையை மட்டும் தாங்க பேசினேன். பொய்யை நான் எதுவுமே பேசலங்க. யாருக்கும் சண்டை வரணும்னு நான் நினைக்கிறதே இல்லைங்க. நீங்க அப்படிலாம் என்னைய
இல்லக்கா வேண்டாம், நான் போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போறேன். செல்லம்மா வா போவோம். ஏக்கா போயிட்டு வரேன்க்கா. ஆனந்து வரப்பா. ஆ சரிம்மாம்மா. பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணி சாரத்துக்கு மாறி. ஆ சரிக்கா வரேன்.